ஸ்லாங்கூரில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மேலும் ஒரு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெள்ளத்தின் போது மின்சாரம் தாக்கி மாண்டதாக நம்பப்படுகிறது. 24 வயது அந்த உள்ளூர் ஆடவரின் சடலம் கில்லான் கம்போங் படாங் ஜாவா லோருங் லெம்பாடுவாவில் தரை வீட்டில் கிடந்தது. உடலில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என ஷா ஆலம் போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் கூறினார். வெள்ளமேறிய வீட்டில் கைபேசியை சார்ஜ் செய்யும் போது மின்சாரம் தாக்கி அவ்விளைஞர் உயிரிழந்திருக்கலாம் என இக்பால் சொன்னார். இன்று காலை சவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். முன்னதாக 27 வயது இலங்கை ஆடவர் இந்த திடீர் வெள்ளத்தில் பலியானார். ஷா ஆலம் செக்ஷன் 25 கட்டுமான பொருட்களின் சேமிப்பு கிடங்கின் வெளித்தரையில் அவர் இறந்து கிடந்தார். அவ்வாடவரும் மின்சாரம் தாக்கியே பலியானதாக நம்பப்படுகிறது. அவரைப் போலவே மின்சாரம் தாக்கி நாய் ஒன்றும் அருகிலேயே இறந்து கிடந்தது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.